அதில் அரியலூரில் இன்றைக்கு எழுச்சியோடு நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தை பார்த்த பிறகாவது சிலருக்கு வந்திருக்கின்ற நப்பாசிகளை எல்லாம் அவர்களை விட்டுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம்தான் அரியலூரில் வெல்லும், ஜெயங்கொண்டத்தில் வெல்லும், குன்னத்தில் வெல்லும், பெரம்பலூரில் வெல்லும் என்பதற்கு இந்த கூட்டம் அத்தாட்சி என்பதை அவர்கள் உணர வேண்டும். இல்லாத பொல்லாத செய்திகளை எடுத்துவிட்டால் நாட்டு மக்கள் நம்புவார்கள் என்று எண்ணிக்கொண்டு சிலர் இன்றைக்கு பேச துணிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அன்போடு சொல்வேன், இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தலைமையில்தான் பெண்கள் ஓரணியில் திரண்டிருக்கின்றார்கள். அதுதான் ஓரணியில் தமிழ்நாடு. நாமெல்லாம் ஓரணியில் தமிழ்நாடு என்று பாஜகவை வீழ்த்துவதற்கு, தமிழ்நாட்டு மானத்தை காப்பதற்கு, தமிழ் மொழியை காப்பதற்கு, தமிழ் இனத்தின் மானத்தை காப்பதற்கு திரண்டிருக்கின்றோம். அதிமுக எங்கே திரண்டிருக்கிறது? பாஜக அணியிலே திரண்டிருக்கிறது. முதல் நாள் செங்கோட்டையன் போய் டெல்லியிலே அமித்ஷாவை பார்க்கிறார். அதற்கு வாய் சவடால் அடிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. 2 நாள் கழித்து அவரும் டெல்லி போகிறார். அமித்ஷாவை பார்த்து விழுந்து கும்பிடுகிறார். வெளியே வரும்போது முகத்தை யாரும் பார்த்துருவாங்கன்னு முகத்தில் முகமுடி போட்டு கொண்டு வருகிறார். அவரையும் இன்னும் ஏற்றி புகழ்பாடி கொண்டு ஒரு கூட்டம் அலைந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்வேன், இங்கே பேசிய அதிமுகவிலிருந்து விலகிய 2 நாட்களுக்கு முன்பாக கழகத்தில் தன்னை இணைத்து கொண்ட ஜெயங்கொண்டத்தின் சேர்ந்த தலைமை கழக சொற்பொழிவாளர் தீப்பொறி ராமலிங்கம் மிக தெளிவாக சொன்னார், அதிமுகவையும் கழகத் தலைவர் தளபதி தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார். எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களே, முதல்ல நீங்கள் எதிர்க்கட்சியாக வருவதற்கு, உங்கள் கட்சியை காப்பாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி எடுங்கள். அப்புறம் நீங்கள் முதலமைச்சர் பார்த்து புகார் சொல்வதும், குறை சொல்வதும், கேலி பண்ணுவதும் செய்யலாம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.